எனக்கு அந்த கொட்டேஷனை கொஞ்சம் இமெயில் அனுப்புங்க. எனக்கு ஈவினிங்குள்ளே வந்துருச்சுன்னா நான் அதை கொஞ்சம் செக் பண்ணிவிடுவேன். ஓகே சரி, எவ்வளோ சீக்கிரம் அனுப்பி வைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அனுப்பி வச்சிருங்க. சரிங்களா? மார்னிங் மேடம். குட் மார்னிங். உட்காருங்க. ஓகே நீங்கள் அனுப்பிச்சி வச்சிருங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீங்களே சொல்லுங்க. இல்லை நீங்களே முதல்ல சொல்லுங்க. சாக்லேட் தயாரிப்புக்கான ரா மெட்டீரியல்ஸ் விலை ஏற போகுது. பால், சாக்கோ பீன்ஸ், கோகோ பவுடர் இதெல்லாம் விலை ஏற பொறுத்தா நியூஸ் வந்திருக்கு. ஆக்சுவலி நானே இதை பற்றி உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினச்சேன். பரவாயில்ல, நம்ம 2 பேரோட வேவ்லென்த் ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்படியா? ஆமா ஷாம், நம்ம 2 பேருமே எப்பவுமே கம்பெனியோட முன்னேற்றத்தை பற்றி தான் யோசிச்சுட்டே இருக்கோம். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ மேடம், ஷாம் சார் பார்க்கறதுக்காக ரொம்ப நேரமா ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியா? யாரு? ஏதோ ஏஜென்சி விஷயமா வந்திருக்காங்க. சரி, வர சொல்லுங்க. ஓகே மேடம். யார் ஷாம்? ரொம்ப நேரமா வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா? ஆந்திரால இருந்து ஒரு புது ஏஜென்ட் மேடம். யங்ஸ்டர், துடிப்பானவர். பழைய ஏஜென்ட் 8 லட்ச ரூபா பாக்கி வச்சுட்டு ஓடிட்டான். புது ஏஜென்ட் 8 லட்ச ரூபா பணம் கொடுத்ததும் இல்லாமல் கம்பெனியோட ப்ராடக்ட்ஸையும் நல்லா சேல் பண்ணியிருக்காரு. அதான் ஏஜென்சி எடுத்து நடத்த அப்ரூவல் லெட்டர் அனுப்பிட்டேன். இதெல்லாம் எப்போ நடந்தது? மேடம், குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலில் போயிருந்தீங்க. கம்பெனிக்கு இடம் பார்த்து லேண்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு 3 கோடி ரூபா தேவைப்பட்டுச்சு. அப்போ இது மாதிரி ஏஜென்ட்ஸாக நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதான் உங்களை கன்சல்ட் பண்ணாமல் நானே இதுக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனால் இப்போ அக்ரிமெண்ட்டை நீங்கள் தான் சைன் பண்ணணும். யுவர் டெசிஷன் இஸ் ஃபைனல் மேடம். என்ன ஷாம், நீங்க இவ்ளோ சின்சியரா குயிக்கா இப்படி ஒரு டெசிஷன் எடுத்திருக்கீங்க? நான் அப்ரூவல் பண்ணாம இருப்பேனா? எஸ்கியூஸ் மீ மிஸ்டர் ஷியாம். நான் தான். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நம்ம ஃபோனில் தான் பேசியிருக்கோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் மீட் பண்ணுறோம். வெரி நைஸ் டு மீட் யூ. ப்ளஷர் இஸ் மைன். மேடம், நம்ம புது ஏஜென்ட். ஹலோ மேடம், ஹவ் ஆர் யூ? ஃபைன் சார், தேங்க் யூ. உட்காருங்க. உட்காருங்க சார். ஷாம் சார் சொன்னாரு, கம்பெனியில் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தப்போ நீங்க தான் சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணீங்களா? தேங்க்யூ. பிஸ்னஸில் இதெல்லாம் சகஜம் மேடம். நான் ஒன்றும் சும்மா செய்யலையே. உங்கள் ஏஜென்சி டீலிங் எனக்கு தரீங்க. இட்ஸ் அ கிவ் அண்ட் டேக் பாலிசி. அப்புறம் என்னோட ஏஜென்சி லெட்டர் ரெடியாக இருக்கா? மேடம் சைன் பண்ணிட்டாங்களா சார்? இப்போ சைன் பண்ணுறாங்க. ஃபைல் கொடுங்க. உங்க பேர் என்ன? என் பேர் சுப்பிரமணி மேடம். நான் தமிழ் தான் மேடம், ஆனால் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஆந்திரா. சாரி, நான் இந்த ஏஜென்சியை தர தயாரா இல்லை. ஏன் மேடம் எனக்கு தர முடியாது? ப்ளீஸ், இதுக்கு மேலே வேற எதுவும் கேட்காதீங்க. இது எங்க கம்பெனியோட பாலிசி. நீங்க கொடுத்த பணத்துக்கு வேணா வட்டியோட நாங்க திருப்பி கொடுத்துட்றோம். இது என்ன மேடம் அக்கிரமமா இருக்கு? நான் என்ன வட்டிக்கு பணம் கொடுத்துருக்கேன்? உங்க கம்பெனியோட ஏஜென்சி எனக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையில தான் நான் பணம் கொடுத்தேன். உங்களுக்கு கிடைக்காது சார். இந்தாங்க, நாங்க முடிவு பண்ணதுதான். இங்க பாருங்க மேடம், ஏற்கனவே இந்த கம்பெனில இருந்து என்ன ஏஜென்ட்டா நியமிக்கிறதா ஷியாம் ஒரு ஃபார்மாலிட்டி லெட்டரை எனக்கு அனுப்பிச்சிருக்காரு. அந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு தான் இப்போ நான் வந்திருக்கேன். நீங்களே சொல்லிட்டீங்களே சார், அது ஃபார்மாலிட்டி லெட்டர்னு. So leave it. ஆனா நான் ஷியாம் சொல்லி தான் மேடம் வந்தேன். Shyam is not the managing director of this company. He is just a PA to the MD. அப்போ ஏஜென்சி தரேன்னு சொல்லிட்டு இப்ப தரமாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம் மேடம்? எனக்கு இப்ப காரணம் தெரிஞ்சாகணும். இப்ப காரணம் சொல்ல முடியாது சார். அப்ப தரோன்னு சொன்னோம், ஆனா இப்ப முடியாது. நான் எந்த முடிவு எடுத்தாலும் இந்த கம்பெனியோட நல்லதுக்காக தான் இருக்கும். நீங்க தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்புங்க. நீங்க ஊர் போய் சேரத்துக்குள்ள உங்க அக்கவுண்ட்ல அமௌண்ட் கிரெடிட் ஆயிடும். உங்க கம்பெனில இப்படி ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் பிஹேவியரை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இனிமே நீங்களே கூப்பிட்டு எனக்கு ஏஜென்சி கொடுத்தா கூட எனக்கு தேவையே இல்லை. குட் பை. ஷாம், ஒரு நிமிஷம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். தேவையில்லைன்னு நினைக்கிறேன். உட்காருங்க. எதுக்கு? உட்காருங்க ஷாம். ஏன் உட்காரணும்? என்ன அவமானப்படுத்துறது போதாதா? இதுக்கு மேலே என்ன பாக்கி இருக்கு என்ன அவமானப்படுத்த? நீங்க இல்லாத போது நான் எடுத்த முடிவு தான் அவருக்கு ஏஜென்சி லெட்டர் அனுப்புனது. இப்போ அதே கேன்சல் பண்ணிட்டீங்க, என்ன காரணம்? ஷாம், சாரி. என்னன்னு தெரியல. எனக்கு
திடீர்னு கோவம் வந்துடுச்சு. ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சுன்னு தான் எனக்கு தெரியல. அது ஏன்னு நான் சொல்லட்டுமா? அந்த ஏஜென்ட் பேர் சுப்பிரமணி. அந்த பேரை கேட்டதும் உங்களால தாங்கிக்க முடியல, அப்படிதானே? சுப்பிரமணியன்றது ஒரு காமன் நேம், ஒரு பொதுவான பேரு. அந்த பேரை வச்சிருக்கிறவங்களாம் இப்படி ஒதுக்கி அவாய்ட் பண்ணீங்கன்னா இந்த பிசினஸ்க்கு லாக் இல்லைன்னு அர்த்தம். ஷாம், என்ன புரிஞ்சுக்கோங்க ஷாம். நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னா நான் அவரை எந்த அளவுக்கு விரும்பி இருக்கணும், அவர் என்னை எந்த அளவுக்கு ஏமாத்தி இருக்கணுங்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வேணா அந்த பேர் ஒரு காமனான பேரா இருக்கலாம், ஆனா எனக்கு அந்த பேர் இருக்கிற மனுஷனோட நான் வாழ்ந்திருக்கேன், அவரை விரும்பி இருக்கேன். அந்த பேர் என் வாழ்க்கையில ஒரு அங்கம், என் ரத்தத்தோட கலந்து இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த மனுஷனை மட்டும் இல்ல, இந்த உலகத்துல அந்த பேரோட இருக்கிற எந்த ஒரு மனுஷனையும் நான் வெறுக்கிறேன், சத்தியமா வெறுக்கிறேன். I'm sorry, ஷாம். நான் உங்களை இன்சல்ட் பண்ணணும்னு அப்படி பண்ணல. அந்த பேரை கேட்டதுமே என்னைய மீறி இப்படி நடந்துருச்சு. எங்க அவரை மாதிரியே இவரும் என்ன மோசம் பண்ணிடுவாரோங்கிற பயத்துல தான் நான் ஏஜென்சியை தரமாட்டேன்னு சொன்னேன். உங்க மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை மேடம், ஷாக்கும் இல்லை. இப்படிலாம் நடக்கும் நான் ஏற்கனவே யூகிச்சு வச்சதுதான். அதனால தான் அந்த ஏஜென்ட் பேரை கடைசி வரைக்கும் உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சி வச்சிருந்தேன். ஆனால் ஒன்று மேடம், நீங்கள் இவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சிருந்த சுப்பிரமணியம் உங்களை அலட்சியப்படுத்திட்டார். அந்த அலட்சியத்தை நீங்கள் அலட்சியம் செய்யக்கூடாது, அந்த அலட்சியத்தை நீங்கள் வைராகியமாக மாற்றிக்கணும். பாம்பு தன்னோட விஷயத்தெல்லாம் சேகரித்து மாணிக்கமாக மாற்றிக்கிறது ஐதீகம் உண்டு. அதுபோல் அந்த அலட்சியத்தை நீங்கள் வைராகியமாக மாற்றிக்கிட்டு உங்கள் பயணத்தை தொடரணும். நீங்கள் விருப்பப்பட்டா அந்த பயணத்தில் எப்பவும் நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். வரேன். ஏம்மா, நீங்க பாட்டி ஆனாலும் நல்ல கிளாமரா தான் இருக்கீங்க. நல்ல சத்தமா சொல்லுமா, எனக்கு சந்தோஷம்தான். நான் வயசாச்சேனே கவலைப்படவே மாட்டேன். பாட்டின்றது ஒரு பெரிய பதவி. இந்த பதவிக்காக தான் நான் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். மத்தபடி என் கிளாமருக்கு என்ன குறைச்சல? பிரசவத்தை இங்கேயே வச்சுக்காம ஏன் ஊட்டில வச்சுக்கிட்ட ஜெயந்தி? எல்லாம் பொன்ன மாதிரி ஆளுங்க கண்ணு படக்கூடாதுன்றதுக்காக தான். என் பொண்ண குழந்தை பாக்கியம் இல்லாதவனு எத்தனை தடவை நீ கிண்டல் பண்ணிருப்ப. யாராவது ஒரு விசேஷத்துக்காவது ஃபங்க்ஷனுக்காவது அவளை கூப்பிட்டீங்களா? ரோட்ல போறப்ப வரப்பெல்லாம் எத்தனை பேரு அவ முதுகுக்கு பின்னாடி புரணி பேசிருப்பீங்க. இந்த தெருவுல இருக்கவங்க வாய அடைக்கதான் அவ ஊட்டிக்கு போய் புள்ளைய பெத்துட்டு வந்திருக்கா. இது ஃபாரினுக்கு போய் MBA படிச்சதுக்கு சமம். நீங்கெல்லாம் ஓட்டேரியில புள்ளைய பெத்தவங்க, உங்களுக்கு எங்க தெரிய போகுது ஊட்டில புள்ளைய பெத்துக்கிறாருமே. ஒரேடி எங்களை ஓட்டுறீங்களேம்மா இப்படி? ஏய் சும்மா ரெடி. இத்தனை நாளா நாம சொல்றதெல்லாம் அவங்க கேட்டுட்டு இருந்தாங்களே, இப்ப இவங்க நேரம். பேசுங்கம்மா, நீங்க நல்லா பேசுங்கம்மா. சீக்கிரமா குழந்தைய கொண்டு வர சொல்லுங்கம்மா. அந்த மகராசி பெத்த மாணிக்கத்தை நாங்களும் பார்க்கணும்ல. என்ன அவசரம்? குழந்தை வரும், தொட்டில போடுவோம், பேரு வைப்போம். அம்மா ஜெயந்தி, ஜெயந்திமா சீக்கிரம் குழந்தைய தூக்கிட்டு வாமா. எல்லாரும் வந்திருக்காங்க, நேரமாகுதுல்ல.
வாமா வட செல்லம். இங்க பாரு இங்க பாரு எப்படி இருக்கான் பாரு. ஏய் ஏண்டி குழந்தைக்கு முத்தம் கொடுக்குற? எச்செல்லாம் பண்ணாத. அதெல்லாம் பண்ணலமா. ஐயோ ஏண்டி குழந்தைய போட்டு அப்படி கசக்குற? பாத்து பாத்து மெதுவா புடிடி. ஐயோ ஏய் குழந்தைய பாருடி, நல்லா கொழு கொழுன்னு அழகா இருக்குல்ல. ஐயோ 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 உன் கொள்ளி கண்ண குழந்தை மேல வைக்காதீ. மெதுவா மெதுவா பாத்து புடி. எப்படி எல்லாம் வாய்க்கு வந்தபடி என் பொண்ணை பேசுனீங்க. இப்ப மட்டும் அவ பெத்த குழந்தைய கொஞ்சறீங்க. ஐயோ அம்மா, ஏமா அப்படி எல்லாம் பேசுற? நான் பேசுவேண்டி. எத்தனை நாள் நீ குழந்தை பெத்துக்க முடியலன்னு அழுதுருப்ப. எவ்வளவு அவமானப்பட்டு இருப்போம். இன்னைக்கு நாம சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள். நீ முதல்ல அவங்க கிட்ட இந்த குழந்தைய வாங்கிட்டு வந்து தொட்டில போடு. பாத்து பாத்து. செல்லல மாப்ள, குழந்தைக்கு பேர் வைங்க. குழந்தை காதுல முதல்ல ரகசியமா பேரை சொல்லுங்க. என்ன செல்லம்? என்னங்க சொல்லுங்க. அகிலேஷ் குமார், அகிலேஷ் குமார், அகிலேஷ் குமார். அகிலேஷ் குமார், அகிலேஷ் குமார், அகிலேஷ் குமார். பேர் நல்லா இருக்குல்ல? நல்ல சத்தமா சொல்லுங்க, சரியா காதுல விழல. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. சொல்றோம் சொல்றோம். குழந்தை என்கிட்ட குடுறி குடு. என்னடா என் பேராண்டி, என் செல்லா, என் பட்டு, என் ராசா, என் சாமி, என் கொலம் தழைக்க வந்த வம்ச விளக்கே. பேரை நான் சத்தமா சொல்றேன். கருப்பசாமிங்கிற அகிலேஷ் குமார். கருப்பசாமின்றது எங்க வீட்டுக்கார் பேரு. அகிலேஷ் குமார்ன்றது மாப்பிள்ளையும் பொண்ணும் ஸ்டைலா வச்ச பேரு. அகிலேஷ் பேர் சூப்பரா இருக்கு. இந்த பாத்து. அகிலேஷ் குட்டி, இந்த செல்லம் இந்த. குட்டி பையா சிரிக்கிறான் பாரு. என்னடா ஜெயந்தி, இப்படி ஊர்வாய் அடிச்சு புறம் பேசினவங்க முகத்துல கரிய பூசின இந்த நாள் நம்ம வாழ்க்கையிலே ஒரு பொன்னாள். இன்னைக்குதாம்மா என் மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கு. நீ ஜெயிச்சிட்ட ஜெயந்தி, வாழ்க்கையில சாதிச்சிட்ட. எனக்கு இப்பதான் ரொம்ப திருப்தியா இருக்கு. உனக்கு 100க்கு 100 மார்க் நான் போடுறேன். எனக்கும் சந்தோஷம்தாம்மா. ஆனா எனக்கு ஒரே ஒரு குறைதான். என்னம்மா? கௌசல்யா இந்த நேரத்துல இல்லாததுதான் எனக்கு கவலையா இருக்கு. ஏன் இல்ல, கௌசல்யோட போட்டோவை நான் ஃப்ரேம் போட கொடுத்துருக்கேன். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அவளும் இப்ப இங்கதான் இருக்கா. என்ன நீங்க உதவிக்கு வந்த பொண்ணோட போட்டோவை ஹால்ல மாட்ட போறீங்க? மா, அவ வெறும் உதவிக்கு வந்த பொண்ணு இல்லம்மா. செத்துட்டு இருந்த என்ன அவ உயிரை கொடுத்து என்ன காப்பாத்தி அவ செத்துட்டா. என்ன சொல்ற நீ? அது அது வந்து அதாவது அத்தை, ஜெயந்திக்கு திடீர் பிரசவம் தானே. பிரசவத்தில் ஒரு சின்ன சிக்கல். ஜெயந்திக்கு ரத்தம் தேவைப்படுச்சு. வேற எங்கேயும் கிடைக்கல. கௌசல்யா தான் அவளுக்கு பிளட்டு கொடுத்தா. அவளுக்கு ஏற்கனவே தலையில் அடிபட்டதுனால பிளட்டு கொடுத்ததும் அவள் கிரிட்டிக்கலாகி இறந்துட்டா. ஜெயந்தி பொழைச்சிட்டா. அப்படின்னா அந்த பொண்ணு செஞ்சது பெரிய தியாகம் தான் மாப்பிள்ள, நான் ஒத்துக்கிறேன். என் பொண்ணு உசுரை காப்பாத்தினவ. அவ போட்டோ ஹால்லயே இருக்கட்டும். ஹால்ல என்ன ஹால்ல, பூஜை ரூம்லயே இருக்கட்டும், தப்பு இல்ல. உண்மைதாம்மா. இனிமே அவள் எனக்கு சாமிதாம்மா. ஜெயந்தி, கௌசல்யோட அம்மாவை இந்த பேர் சொட்டு விழாவுக்கு கண்டிப்பா நீங்க வரணும்னு எவ்வளோ வற்புறுத்தி கூப்பிட்டேன். அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். கௌசல்யா கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டேன்.
இனிமே இந்த குழந்தை தான் என்னோட உலகம். ஜெயந்தி ஆ? நம்ம உலகம். மாப்ள நாளையில இருந்து நீங்க டியூட்டில ஜாயின் பண்ணணும், மறந்துடாதீங்க. நாளைக்கு நான் டியூட்டியில் ஜாயின் பண்ண தான் போகிறேன். ஐயோ, போலீஸ் டியூட்டில மாப்ள. நான் சொல்றது அப்பான்ற ட்ரைனிங் டியூட்டில. குழந்தை வளர்க்கறது எப்படின்னு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்து கொடுக்க போறேன். அப்பதான் நான் ஜெயந்திய வளர்த்த மாதிரி நீங்க இந்த குழந்தைய வளர்க்க முடியும். என்னது, நீங்கள் ஜெயந்தியை வளர்த்த மாதிரியா? அப்படின்னா எனக்கு இந்த ட்ரைனிங்கே தேவையில்லை. என்ன மாப்ள இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க? இந்த ட்ரைனிங்கு எதிர்காலத்துக்கு ரொம்ப பயன்படும். எப்படி? என்ன நீங்க சரியான டியூப் லைட்டா இருக்கீங்க? ஒரே குழந்தையோட நிறுத்துறதா உங்க திட்டமா? நான் விட மாட்டேன். இன்னும் 5 குழந்தை பெத்து தரணும். போன தடவை ஊட்டிக்கு போனீங்க, இன்னும் கொடைக்கானல் இருக்கு, ஏற்காடு இருக்கு, குன்னூர் இருக்கு, மூணார் இருக்கு, ஏன் குளு மணாலியே இருக்கு. ஒவ்வொரு ஹில் ஸ்டேஷனுக்கும் போய் ஒவ்வொரு குழந்தை பெத்துக்கிட்டு வரீங்க. சிரிக்கிறாங்க. சரி, நாமளும் சேர்ந்து சிரிப்போம். காசா பணமா? ஐயோ, ஊர்ல இருந்து வந்துட்டாரே. நாளைக்கு தான் வருவாருன்னு நினைச்சோம். இப்ப என்ன பண்றது? பாப்போம். எங்கடி வந்த? என்னங்க, எப்படி இருக்கீங்க? எப்போ ஊர்ல இருந்து வந்தீங்க? ஒரு ஃபோன் கூட பண்ணவே இல்ல. திருச்சிக்கு போன வேலையெல்லாம் தொடர்ந்து பிஞ்சிரும் ராஸ்கல். என்னடி நான் உனக்கு கேட்டிருக்க, நீனும் பேசிட்டு இருக்க. என்ன சமாளிக்கிறியா? கிளம்புடி. எங்கேயோ போடி. இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல. போடி. சும்மா கத்தாதீங்க. எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம். செவுளு திரும்பிரு. அனாவசியமான கொலகாரனை மாத்திராத. போடிங்கிறது. போடி. போக முடியாது, போங்க. சொல்லிட்டே இருக்க. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? தெரியாது, தெரியாதடி உனக்கு. நீ லோர் பொண்டாட்டி, உனக்கு நான் புருஷன் அர்த்தம். ஏடே, நான் அவ்வளவு சொல்லியும் அந்த ஆள் கூட என் பேச்ச மீறி கொடைக்கானல் போயிருக்க. நீ சி, அசிங்கமா பேசாதீங்க. 4 பேர் பாக்குறாங்க. பாக்கட்டும்டி, நல்லா பாக்கட்டும். இவங்கெல்லாம் பார்த்து நம்ம குடும்பமான சந்தி சிரிக்கணுங்கிறதுக்காக தானே நீ அந்த ஆள் கூட கொடைக்கானல் போன. கொடைக்கானல் மட்டும் இல்லடி, ஊட்டி இருக்கு, மூணார் இருக்கு, வால்பாறை இருக்கு, இன்னும் எவ்வளவு பிளேசஸ் இருக்கு. எல்லா இடத்துக்கும் அந்த ஆள் கூட சேர்ந்து சுத்து போ. ஆனா இங்க வந்துடாத. ப்ளீஸ்க்கு வெளியில வச்சு இப்படி அசிங்கப்படுத்தாதீங்க. நான் பண்ணது தப்புதான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. மன்னிக்க முடியாதுடி. நீ காலையே விழுந்து கெஞ்சினாலும் சரி, உன்னை என்னால் மன்னிக்க முடியாது. நீ எனக்கு வேணாம். எங்கேயாவது போ. நீ வேண்டாம், இந்த புள்ளைய வேண்டாம். எங்கேயாவது எக்கேடு கட்டாவது போய் தொலைங்க போங்க. என்ன இப்ப அப்பாவில் அப்பான்னுட்டு? இனிமே உனக்கு அப்பா கிடையாது. இனி எல்லாம் உனக்கு உங்க அம்மாவும் அந்த அங்குளும் தான். நிறைய சாக்லேட் வாங்கி தரேன்ல, நீ அவங்ககிட்டயே போ. அப்பா உனக்கு வேணாம். என்ன என்னங்க இப்படி பேசுறீங்க? சும்மா இரு. இதை பாரு, நீங்க 2 பேர் என்ன ஆளுது ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் உங்களை நான் மன்னிக்க மாட்டேன். வீட்டுக்குள்ள விட மாட்டேன். எங்கேயாவது போங்க. என் மேல தானங்க உங்களுக்கு கோவம்? குழந்தை என்னங்க பண்ணா? குழந்தைய வீட்டுக்குள்ள விட்டு அதை சாக்க வச்சு நீ உள்ள வருவ. இது பாரு, உனக்கு எனக்கு அந்த உறவெல்லாம் முறிஞ்சு போச்சு. இங்க இருந்து போ. பின்னாடி உனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி வைக்கிறேன். இப்படி போன்னு விரட்டினா நான் எங்கங்க போவேன்? போவேண்டாம் சொன்னப்பல போனே அந்த சைக்கோ வீட்டுக்கு. இப்போ அங்கேயே போடி. போ. இப்படி எல்லாம் பேசுறது அபத்தங்க. இது நம்ம வீடு. நான் இங்க தான் இருப்பேன். என்னடி சொல்லிட்டு இருக்க திமிர உனக்கு. போடி. ஏங்க என்னங்காச்சு? போடிங்கிறது. என்ன பிரச்சனை? வாயா, அடுத்தவங்க பிரச்சனை உனக்கு சக்கரை பொங்கல் தின்ன மாதிரி நிக்குமே. வந்துருவீங்க. என்ன கிருஷ்ணா நொன்னு கிருஷ்ணன். போயா வேலைய பாத்து. உங்க குடும்ப சண்டை வீட்டுக்குள்ள வச்சுக்கங்க. எதுக்கு வெளியில வச்சுக்கிறீங்க? சரி, உங்க வீட்டுக்குள்ள வந்து வச்சுக்கிறேன். போயா. போடி. ஏனா ஆலியா? போடி. நீ எல்லாம் அதுக்கு இல்லங்க, என்ன இருந்தாலும் உங்க பொண்டாட்டி இல்ல, அத பாக்கணும்ல. யாரு இவ? ஏங்க, என் பேச்சை மீறி எனக்கு தெரியாம எவனோ ஒருத்தன் கூட கொடைக்கானல் போய் சுத்திட்டு வருவா. இவ்வளவு நான் மன்னிக்கணும்? சொல்லுங்க, நான் மன்னிக்கணுமா? நீங்க சொல்றது நிஜம்னா, நீங்க செய்யறதும் கரெக்ட் தான். கேட்டியா? கேட்டியாடே? கிளம்புடிங்கிறது. நான் எங்கேயும் போக மாட்டேன். நேரா போய் தற்கொலை பண்ணிப்பேன். என்னத்தையோ பண்ணி தொலைடி. என்னைக்கு நீ என் பேச்சு மீறி எனக்கு தெரியாம அந்த ஆள் கூட கொடைக்கானல் போனையோ அன்னைக்கே நீ செத்துட்ட. இனி என்ன புதுசா தற்கொலை பண்ணிக்கிறது. போடி. தயவு செஞ்சு தப்பா பேசாதீங்க.
அவர் என் அப்பா மாதிரி. எந்த மாதிரி வேணா இருந்துட்டு போட்டோம். இனிமே உனக்கு எனக்கு எந்த உருவம் இல்ல. கிளம்படிங்கிறது. சரி, என் பொருள்லாம் உள்ள இருக்கு. நான் எடுத்துட்டு கிளம்புறேன். 2 நிமிஷம் தான் டைம். எடுத்துட்டு போகணும். போ. டேய் மறக்காத போடி. பண்றதுல பண்ணிட்டு அப்பா. என்ன அப்பாவில் அப்பான்னுட்டு முழிக்கிறது பார். கண்ணை நோண்டிடுவேன். அம்மாளும் பொண்ணு ஒரே மாதிரி இருக்காங்க. அப்பா. சாக்லேட்னால தின்னையா அந்த சைக்கோ வாங்கி கொடுத்தது? இப்போ வந்து அப்பாவில் அப்பான்னுட்டு